திருச்செந்தூர் அருகே மீன்பிடி படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடையாக இருக்கும் மணல் திட்டுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதனை வலியுறுத்தி கடலுக்கு மீன்பிடிக்கவும் அவர்கள் செல்லாமல் அரசின் கவனத்தை ஈர்த்து வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்து உள்ள வீரபாண்டியன் பட்டணம் என்ற கிராமம் மீன்பிடி தொழிலை பிரதானமாக கொண்ட கடற்கரை கிராமமாகும். இப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 90க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை கொண்டு மீன்பிடித்து வருகின்றனர். இப்பகுதியில் தொடர்ச்சியாக ஏற்படும் மணல் அரிப்புகளை தடுக்கும் வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டு தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்பட்டது. எனினும் இந்த தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்படும் போதே தரமாக இல்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். கடந்த சில நாட்களாக தூண்டில் வளைவு அமைக்கப்பட்ட கடல் பகுதியில் திடீரென மணல் திட்டு உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதில்லை. பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டது. தற்போது இந்த மணல் திட்டு பல மீட்டர் தூரம் வரை இருப்பதால் மீன்பிடி படகுகள் மற்றும் இயந்திரங்கள் சேதமடைவதாக வேதனை தெரிவிக்கும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கவலை அடைந்துள்ளனர். அது மட்டுமல்ல, பல சமயங்களில் மீன்பிடி படகுகள் கடலுக்குள் மணல் திட்டுகள் தட்டி கவிழ்ந்து விடுவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது மீண்டும் அதிக அளவு மணல் திட்டுகள் ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் தங்களது ஃபைபர் படகுகளை கடலுக்குள் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 4 நாட்களாக இந்த பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் ஃபைபர் படகுகள் அனைத்தும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த மணல் திட்டுகளை அகற்றி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீரபாண்டியப்பட்டினம் மீனவ கிராமத்திலேருந்து நான் பேசுகிறேன். எங்கள் ஊரில் கடலுக்கு போக முடியாமல் இந்த மண் திட்டையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை ஏற்கனவே உள்ள ஆட்சியாளரும் பார்த்து ஓரளவுக்கு பார்த்து தந்தால் அதை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளாக கடலுக்கு போக முடியாத அளவுக்கு நிலமை சுத்தமாக முங்கி போச்சு. இப்போ நாங்கள் கடலுக்கே போக முடியாமல் ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. இப்படி இருக்க நாங்கள் என்ன தான் செய்யணும் ஒன்றுமே செய்ய முடியல, முழிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை நாங்கள் போய் பார்த்த ஆட்களும் இந்த கமிட்டி ஆளுக்க போய் பார்த்துருக்கு, நடக்கலை. அவள் வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. சொல்கிறதோட முடிஞ்சு போச்சுன்னு வந்த மாதிரி இல்லை. அவன் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு கதை நடக்கும். இல்லாட்டி ரொம்ப நாங்கள் பட்டினி தான் கிடக்கணும். இந்த மணல் திட்டு அடிக்கடி இப்படி இருக்கனால நமக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போச்சு. இது போன தடவை ஆட்சி இருக்கும்போது அமைச்சர் இடத்துல சொன்னோம். அவங்க கடலுக்கு நாங்கள் போகிறதுக்கும் வர்றதுக்கும் தோண்டி தந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தாப்புல எலெக்ஷன் மாறிச்சு, ஆட்சி மாறின பிறகு இப்போ மறுபடி அதோட கூட மணல் திட்டு ஏற்பட்டு கடத்தொழிலுக்கு போக முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இந்த இடப்பட்ட காலத்தில் ஆட்சி நமக்கு அமையாமல் இருந்துச்சுல்ல, அந்த எலெக்ஷன் டைம் அப்படியே நின்றுட்டு அப்படியே மண் ஏறி கடைசியில் திட்டையை கொண்டு இப்படி போட்டுட்டு அதுக்கு ஒரு இப்படி ஆயிடுச்சு. அமைச்சர் இப்போ ஒரு மாதமும் பார்த்துட்டு நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு மாதத்துக்கு முன்னே பார்த்துட்டு போனாங்க. அப்போ இது கடலாக தான் இருந்துச்சு, நான் நின்று பேசுகிற இடம் கடலாக தான் இருந்துச்சு. இப்போ அவங்க பார்த்துட்டு போன பிறகு மறுபடியும் இது அவ்வளோ மண்ணாக திட்டாயே போட்டுட்டு நாங்கள் இந்த சைடு போக முடியாத அளவு.